ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தீவிரம் அடைய போகுதுன்ற செய்தியை கடந்த சில நாட்களா பார்த்துட்டு இருக்கோம். ஆஷ்னிக் ஏவுகணையை எப்போ உக்ரைனோட தலைநகரத்தின் மீது ரஷ்யா ஏவுனாங்களோ அப்பவே நிலைமையானது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை தொடர்ந்து ரஷ்யா கொடுத்த அந்த எச்சரிக்கை இல்ல அதுக்கப்புறமா நடந்த சில அப்டேட்ஸ் போன பதிவுல பார்த்திருப்போம். ஆனா இப்ப யாரும் எதிர்பாராத ரொம்ப பெரிய ஒரு திருப்பமா கிரீமியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட பிளாக் சி ஏவியேஷன் ஃபிளீட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றத உக்ரைன் அடிச்சிருக்காங்க. 2 விமானப்படை தளங்களின் மீது இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகள் இந்த ஒரு தாக்குதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தமா 8 ஏவுகணைகள் உக்ரைனால வீசப்பட்டிருக்கு. அதுல 5 ஏவுகணைகள் தான் ரஷ்யா இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 3 ஏவுகணைகள் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. மொத்தமா ஏவப்பட்ட 30 ட்ரோன்களை வெறும் 18 ட்ரோன்களை தான் ரஷ்யானால இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 12 ட்ரோன்கள் இந்த இடத்துல அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. இதுல பல்வேறு விமானங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. கீவின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னா மாஸ்கோ இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ரஷ்யாவில் உக்ரைன் தாக்குனதிலே மிகப்பெரிய அளவு தாக்குதலை மாஸ்கோவின் மீது நடத்தும்ன்றதையும் ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துறாரு. ஸோ நினைச்சதை விட ரொம்ப அதிகமாக எஸ்கலேஷன் கடந்த 2-3 நாட்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களாக தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். செரெனிவ் பகுதி ரஷ்யாவோட செரெனிவ் பகுதி பெலாரஸ் மற்றும் உக்ரைனோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உக்ரைனோட நகரம். அந்த பகுதியில் நேற்று ரஷ்யா மிகப்பெரிய அளவு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடத்தினதுக்கு இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து எந்த ஒரு காரணமும் சொல்லப்படலை. ஆனால் உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகமாக அவங்களோட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது மிகவும் ஒரு கோழைத்தனமான தாக்குதல். உக்ரைனியர்களுக்கு எதிரான அந்த ஒரு மனிதாபிமானமற்ற தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யா நடத்திட்டு இருக்கிறது உலக நாடுகள் கண்டனம் தெரிவிக்கணும்னு ஒரு ரெக்வஸ்ட் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு அடுத்தது வந்திருக்கக்கூடிய சில செய்திகளை பார்த்தோன்னா உக்ரைன் அந்த இடத்துல மக்கள் மீது நடத்தப்பட்டதாக சொல்லக்கூடிய தாக்குதலானது உக்ரைனோட ரேடார் ஸ்டேஷன்ஸ் மீதும் அந்த இடத்துல அவங்களோட ட்ரோன் யூனிட்ஸின் மீதும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலை காமிக்குது. 2 கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அந்த கட்டிடங்கள்ல இருந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் ராணுவம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வெளியில கொண்டு வர மாதிரி சில காட்சிகளானதும் இப்ப வெளியாகி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தனா பெலாரஸோட அப்போசிஷன் லீடரை ஜெலன்ஸ்கி அவர்கள் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமான நேரத்தில் நிகழ்ந்திருக்கு. ஏன்னா சமீபத்தில் பெலாரஸ்க்கு லைவ் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ்ன்றதை உலகத்துக்கே காமிக்கிற மாதிரி ரஷ்யா கொடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறமா பெலாரஸ்ல எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி உக்ரைன் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம கொஞ்சமாக கவனிக்கணும். ஏன்னா இப்போதைக்கு லுகாஷென்கோ அவர்களை பவர்ல இருந்து வெளியில கொண்டு போறதுக்கோ இல்ல அவரோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரதுக்கோ யாருனாலும் இந்த இடத்துல முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ பெலாரஸ்குள்ள குழப்பத்தை ஏற்படுறதுக்கான முயற்சிகள்ல உக்ரைன் ஈடுபட்டிருக்காங்க. அதோட ஒரு பகுதியா அப்போசிஷன் லீடரை சந்திச்சிருக்காரு. இது ஜஸ்ட் ஒரு சந்திப்பு மட்டும் கிடையாது. இந்த சந்திப்பு நடக்கக்கூடிய அதே நேரத்தில் உக்ரைனோட சில முக்கியமான கமாண்டர்ஸ் கிட்ட இருந்து பெலாரஸ்க்கு ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு. அப்படி என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா 500 டார்கெட்ஸை பெலாரஸோட டார்கெட்ஸை உக்ரைன் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்களாம். ஏதாச்சும் ஒரு இடத்துல ரஷ்யாவுக்கு அவங்க உதவுறதாகவோ இல்ல ரஷ்ய படைகளை உக்ரைனுக்குள்ள அனுப்புறதுக்கு உக்ரைனுக்கு எதிராக பெலாரஸை ஒரு லான்ச் பேடா பயன்படுத்தினாலோ இந்த 500 டார்கெட்ஸையும் உக்ரைன் அழிக்கும். இதனால மிகப்பெரிய ஒரு இழப்பு பெலாரஸோட அரசாங்கத்துக்கு ஏற்படும் ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களே நினைச்சு பாருங்க. இப்போ நீங்க இருக்கக்கூடிய இடத்துல 2 தரப்புக்கு நடுவில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு தரப்புக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்றப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டார்கெட்ஸை அதாவது உங்களுக்கு சொந்தமான இடங்கள்ல நாங்கள் அடிப்போம்னு சொல்றப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும். அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ உக்ரைன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உக்ரைன் மறந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா 500 இடத்துல பெலாரஸின் மீது உக்ரைன் டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை லான்ச் பண்ணக்கூடிய ஃப்ரீடம்ன்றதும் பெலாரஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பெலாரஸ்குள்ள இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரைக் உக்ரைனால லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா ரஷ்யாவுக்கு முன்னாடி உக்ரைன் மீது அணு ஆயுதங்களை ஏவுறதுக்கும் பெலாரஸ் தயங்க மாட்டாங்க. அந்த ஒரு முடிவு உக்ரைனுக்கும் நல்லா தெரியும். ஸோ இந்த பக்கம் எஸ்கலேஷன்ஸ் இப்படி அதிகமாயிட்டு இருக்கப்போ இந்த செரினிவ்ல நடந்த தாக்குதல் இப்போ உக்ரைனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் கிரீமியாவின் மீது நேத்து ரொம்ப பெரிய ஒரு அசால்ட்ன்றதை பண்ணியிருக்காங்க. கிரீமியா மேல உக்ரைன் நடத்தின ஒரு பெரிய தாக்குதல் லாஸ்ட் எப்போதுன்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மேஜரா எந்த விதமான தாக்குதலும் நடக்கல. கிரீமியா சின்ன சின்ன ட்ரோன் தாக்குதல் எப்பயாச்சும் ஒரு இடத்துல மிசைல் ஸ்ட்ரைக் பண்றது அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஏன்னா கிரீமியா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா செவஸ்டோபோல்ல கருங்கடல் படைகளோட கப்பற்படை விமானப்படை இது எல்லாத்தோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக அது இருந்துட்டு இருக்கு. செவஸ்டோபோல்ல இருக்கக்கூடிய நேவி ஃபிளீட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸின் மீது உக்ரைன் கடந்த முறை நடத்தின தாக்குதல் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்களில் எத்தனை ரஷ்யாவோட சப்மரைன்ஸ் எத்தனை ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் பாதிப்படைஞ்சது வரலாறுகள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெசிஷனோட உக்ரைன் அடிச்சாங்க. ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா
செவஸ்டோபோல காலி பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய பல துறைமுகங்களை காலி பண்ணிட்டு ஆப்போசிட்டா ஷேடோல இருக்கக்கூடிய போர்ட்ஸ் உக்ரைனோட தாக்குதலுக்கு எட்ட முடியாத தூரத்துல இல்ல ஹெவிலி ஒரு ப்ரொடெக்டட் ஜோன்ல ரஷ்யா அவங்களோட போர்க்கப்பல்ல மாத்த வேண்டிய ஒரு தேவையானது இருந்தது. ஆனால் இப்போ கீவின் மீது நடத்திய தாக்குதலுக்கு வேற வழி இல்லாம ரிட்டாலியேஷன்ன்றதை மீண்டும் இந்த ஒரு பகுதியை நோக்கி பண்ணியிருக்காங்க. ஏன் மற்ற பகுதிகள் மீது பண்ணிருக்கலாம்ல? ஏன்னா இப்போ உக்ரைன் ரஷ்யாவை அடிக்கணும்னா எந்த ஒரு பகுதிக்குள்ள வேணாலும் அடிக்கலாம். அவங்க கிட்ட ஃபிளமிங்கோ மிசைல்ஸ் இருக்கு. ஆனா அப்படி டைரக்டா எதையும் ரஷ்யாக்குள்ள ஃபயர் பண்ணாம கிரீமியாவின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா புரிய வைக்குது. உக்ரைன் இந்த இடத்துல ரஷ்யாவோட கோபத்தை இன்னும் கிளப்ப தயாரா இல்ல. இந்த விஷயத்தை எஸ்கலேட் பண்றதுக்கும் உக்ரைன் தயாரா இல்லைன்னு தான். அதுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் மட்டும் நான் காரணமா சொல்ல. இவங்க அடிச்சிருக்கக்கூடிய இந்த 2 லொகேஷன்ஸ் தான். இந்த செவஸ்டோபோல்ல நடந்திருக்கக்கூடிய டார்கெட்ல 2 முக்கியமான பகுதிகள் ஸ்ட்ரைக்கு உள்ளாகி இருக்கு. ஒன்னு பெல்பெக் ஏர்பேஸ் செவஸ்டோபோலுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடியது. இது ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸை ரொம்ப நாளா ஹோஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இடம். இன்னொன்னு குவார்டியோஸ்கை ஏர்பேஸ். இது கிரீமியாவில் இருக்கக்கூடிய சிமஃபரோல் போலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏர்பேஸ்னு சொல்லலாம். ஆனா இன்னைய நாள்ல அந்த இடத்துல மேஜரான எந்த ஒரு ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸும் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் கிரீமியாவின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தினப்போ அதுல 2 Su-30 விமானங்கள் பாதிப்புக்குள்ளாச்சு. அதுல இருந்து அங்க கூடிய விமானங்கள் எடுத்து ரஷ்யா மற்ற பேஸ்ல ரீலோகேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பேஸ்ல சின்ன சின்ன டாக்டிக்கல் ஏர்கிராஃப்ட்ஸ்ல இருந்து சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட், சின்ன சின்ன ஹெலிகாப்டர்ஸை தவிர வேற எந்த விதமான ஏர்கிராஃப்ட்ஸும் அந்த இடத்துல கிடையாது. ஸோ உக்ரைன் நேற்று நைட்டு நடத்திய தாக்குதலில் இந்த பேஸ்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு விமானத்தும் அங்கே இருக்கக்கூடிய விமானங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதா தெரியல. செவஸ்டோபோலில் இருக்கக்கூடிய அந்த ஏவியேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸில் அந்த கமாண்ட் சென்டரின் மீது தாக்குதல் நடத்தினா சொல்லியிருக்காங்க. உக்ரைன் இந்த கிளைம் வச்சிருக்காங்களே தவிர இப்போ வரைக்கும் அதுக்கான ப்ரூஃப்ன்றது எதுவும் கிடைக்கல. சின்ன சின்ன தீ விபத்துகள் ஏற்பட்ட மாதிரி சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்களே தவிர அந்த கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட மாதிரியோ இல்லை அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள பாதிப்பு ஏற்பட்ட மாதிரியோ உக்ரைனால இன்னும் எந்த விதமான ஒரு எவிடன்ஸையும் கொடுக்க முடியல. ஸோ டைரக்டா அதை எஸ்கலேட் பண்ணாம கிரீமியாவின் மீது தாக்குதல் நடத்தி கீவின் மீது ரஷ்யா நடத்தின தாக்குதலுக்கு டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்றது இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 50 நாடுகள், அமெரிக்கா உட்பட 50 நாடுகள் கீவ் மேல ரஷ்யா நடத்திய அந்த மோசமான தாக்குதல் ஆர்சனிக் தாக்குதலுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த 50 நாடுகள்ல யாரும் எதுக்காக அந்த மாணவர்களோட விடுதியின் மேல உக்ரைன் தாக்குனாங்க, அதில் அத்தனை நபர்கள் இறந்துருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் அதுக்கான கண்டனங்களை யாரும் தெரிவிக்கல. அண்ட் இன்னொரு படி மேலே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைனுக்கு அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான அத்தனை ரைட்ஸும் இருக்குது. ஸோ இன்னொரு முறை கீவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா உக்ரைன் ஆல் அவுட்டாக ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை உக்ரைனோட அதிபரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கீவின் மீது தாக்குதல் நடத்தப்போ நாங்கள் மாஸ்கோவை தாக்கல, ஆனால் இதுக்கப்புறம் ஒருவேளை ரஷ்யா திரும்பவும் கீவின் மீது தாக்குதல் நடத்துறாங்க இல்லை உக்ரைனோட தலைநகரத்தை யாரும் நினைச்சு பார்க்க முடியாதபடி தாக்குதல் நடத்துறாங்கன்னா நாங்கள் மாஸ்கோவை தாக்குவோம்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. இது ரஷ்யா ரொம்ப லேசில் எடுத்துக்கல. ஏன்னா ஆல்ரெடி 2 கட்ட எச்சரிக்கைகள் கொடுத்துறாங்க. ஃபாரின் நேஷனல்ஸ் இவங்க எல்லாருமே இந்த உக்ரைனோட தலைநகரை விட்டு வெளியே போயிடணும். இன்னைக்கு 3ஆம் கட்ட எச்சரிக்கையானதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ஜெலன்ஸ்கி எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா ரஷ்யா ரொம்பவே கேவலமான ஒரு டாக்டிக்ஸை இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடத்தின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த போறோன்றத அவங்களே முன்கூட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க, ஃபாரின் நேஷனல்ஸ் வெளியில போகணும்னு. ஸோ அத்தனை நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பணும்னு சொல்லி எப்பயுமே அவரோட ரொட்டீன் டயலாக இந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பணும், ரஷ்யாவுக்கு எதிராக எனக்கு வெப்பன்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு. எல்லாரும் மறக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல ட்ரிகர் பாயிண்ட் இல்ல, அந்த ட்ரிகர் பாயிண்ட்ல கை வச்சது உக்ரைன் தான். இதுக்கு முன்னாடி ரஷ்யா கீவின் மீது இப்படி ஒரு மோசமான தாக்குதல் நடத்தல. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரஷ்யா இப்பவும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஓப்பனா இருக்காங்க. அந்த ஆக்குபைட் டெரிட்டரி தவிர்த்து எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் இந்த செக்யூரிட்டி ஜோன்ல இருந்து அமெரிக்காவோட பேக்கப் இது எல்லாத்துக்குமே ரஷ்யா தயாரா இருக்காங்க. ஆனா அது எதையுமே அக்செப்ட் பண்ணாம இப்போ வரைக்கும் ஜெலன்ஸ்கி இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் தன்னோட ஈகோவுக்காகவே செயல்பட்டு இருக்காரு. ஒரு விஷயத்த ஜெலன்ஸ்கியும் சரி உக்ரைனில் இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கியோட ஆதரவாளர்களும் சரி நல்லா யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். ஒரு கன்வென்ஷனல் வாரில் என்னைக்கா இருந்தாலும் இவங்களால ரஷ்யா வின் பண்ண முடியாது. ரஷ்யாவை ப்ளீட் பண்ண வைக்கலாம், இல்லை மாஸ்கோவின் மீது ட்ரோன்களை ஏவலாம், புதினோட ரெசிடென்ஸை நோக்கி உங்கள் ஆயுதங்களை ஃபயர் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அவங்களால பயன்படுத்த முடியும். ஆனால் ஒரே ஒரு ஆர்சனிக் ஸ்ட்ரைக்கில் ஒரே ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் ஆனால் ஒரே ஒரு ஆர்சனிக் மிசைல் ஸ்ட்ரைக்கில் எந்த அளவுக்கு நிலை குலைஞ்சது இல்லை அதோட ரியாக்ஷன் என்னன்றது தெரியும். அந்த மாதிரி ரஷ்யாவோட இன்வென்ட்ரியில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இருக்குது. ஏன் ரஷ்யா இன்னும் உக்ரைனை பிடிக்கல, ரஷ்யா தோத்துட்டு இருக்காங்க, இன்னும் உக்ரைனை அவங்களால பிடிக்க முடியலன்னு கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பதில் ஒன்றே ஒன்று தான். உக்ரைனை ரஷ்யா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பாசிபிலிட்டியான வழி எவ்வளோ இருக்குது. ஆனால் ஏன் அதை இன்னும் பண்ணாமல் இந்த மாதிரி லிமிட்டடான ஸ்ட்ரைக்ஸ் நடத்திட்டு இருக்காங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ரஷ்யானால் அதை பண்ண முடியும், அதை விட்டு அவங்க தள்ளி போகிறாங்கன்றப்போ ரீசன் உக்ரைனை பிடிக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இன்னும் பல இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மாஸ்கோவை தாக்கும்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சவால் விடுறது எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கான சினாரியோ மாறுட தெரியல. அப்படி ஜெலன்ஸ்கி உண்மையிலேயே ரிட்டாலியேஷன் பண்ணணும், கீவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணணும்னு நினைச்சிருந்தானா இன்னத்துக்கு ரஷ்யாவோட எந்த பகுதி வேணாலும் தாக்கிடலாம். ஆனால் கிரீமியா அவர் தாக்கியிருக்காருன்னா டீஎஸ்கலேட் பண்றாங்கன்றது தெரியுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் 3வது முறையா ரஷ்யா ஒரு எச்சரிக்கையை கீவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த யுத்தம் கண்டிப்பாக வேற பாதையை நோக்கி போகுதுன்றது தெரியுது. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மற்ற விடுவது உங்கள் ஆர்கே.